மகாராஷ்டிரால பிப்ரவரி, மார்ச் அப்படின்னாலே கல்யாண சீசன் அப்படின்னே சொல்லலாம். எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி அபார்ட்மெண்ட்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா இது பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷன். கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு எல்லாரும் மஞ்சள் பூசி விட்டுட்டு வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் ஜென்ஸ், லேடிஸ், கல்யாண பொண்ணுன்னு எல்லாரும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஒருத்தர் பணத்தை கூட அப்படி தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. ஏப்ரல், மே அப்படின்னாலே பயங்கரமா வெயில் இருக்கும். அதனால அந்த டைம் யாருமே கல்யாணம் வச்ச மாதிரியே தெரியல. அதே மாதிரி ஜூன் மாசம் ஆரம்பிச்சு அக்டோபர் வரை பார்த்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யும். 24 மணி நேரம் அப்படின்னா 22 மணி நேரமும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்படி கல்யாணம் வைக்க அப்படின்ட்டு டேரக்டா எல்லாரும் நவம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கல்யாண வீடா தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே கல்யாண ஃபங்க்ஷன் நவம்பர் மாசம் இருக்கும். அப்படியே காய்கறி மார்க்கெட் போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்கு ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் சில்லியும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் அப்படின்னாலே நல்லா ஜாலியாக தான் இருக்கும். மேக்கப் போடுறது என்ன, புதுசாக சாரி கட்டுறது என்ன, ஜுவல்ஸ் போடுறது என்ன, விருந்து வீடு, புது பொண்ணு, புது மாப்பிள்ளைன்னு ஒரு 15-20 நாளைக்கு நல்ல ஜாலியாக தான் இருக்கும். அப்புறம் என்ன, மறுபடியும் பாத்திரம் கழுவு, வீட்டை பெருக்கு, துணியை துவைன்னு சொல்லி ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு கொண்டையை போட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்.